சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பல மாதங்களாக அறிவிப்பு வெளியிடாமல் சஸ்பென்ஸ் வைத்து பேசி வந்தார். இந்த நிலையில் கடைசி கட்டமாக அவர் திமுகவுடன் கூட்டணி சேர்வதற்காக அறிவிக்கப்பட்டு மு.க.ஸ்டாலினை சந்தித்து மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். இந்த சூழ்நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் தரப்பில் மீண்டும் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக தற்பொழுது திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது. அதே சமயம் வேட்பாளர்கள் தேர்வு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திமுக மேலிடத்திற்கும் பிரேமலதா விஜயகாந்துக்கும் திரைமறைவில் மோதல் ஏற்பட்டதாக தெரிகிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளை ஒதுக்குவதாக பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவதற்கு ஒரு தொகுதியை ஒதுக்கி தருவதாகவும் பேசப்பட்டதாக தெரிகிறது. இதற்கிடையே தற்போது தேமுதிகவிற்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் குறிப்பிட்ட ஒரு தொகுதியை தனக்கு தர வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் கேட்டு வருகிறார். அந்த தொகுதியில் அவர் போட்டியிட போவதாகவும் சொல்கிறார். ஆனால் குறிப்பிட்ட அந்த தொகுதியை தர முடியாது என திமுக தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பிரேமலதா விஜயகாந்த் மனக்கசப்பு ஏற்பட்டு ஒதுங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இம்மாநாட்டில் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் பே. சண்முகம், வீரபாண்டியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பஞ்சோட்டி தி. வேல்முருகன், மனித நேய மக்கள் நீதி கட்சி ஜவஹர்லால் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றனர். ஆனால் தேமுதிக பொதுச் செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் மட்டும் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமில்லாமல் தேமுதிகவிற்கு புதிய சிக்கல் ஒன்று ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது கடந்த பல தேர்தல்களில் தேமுதிக முரசு சின்னத்தில் போட்டியிட்டு வந்தது. தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் முரசு சின்னம் என்பது தேமுதிக சின்னம், விஜயகாந்த் சின்னம் என பரவலாக அறிந்து கொள்ளப்பட்ட நிலையில் தற்பொழுது தேமுதிகவிற்கு முரசு சின்னம் வழங்கப்படவில்லை. எனவே தேர்தல் கமிஷன் சுயேட்சையாக போட்டியிடும் வகையில் வேறு ஏதாவது சின்னம் வழங்கப்படலாம் என தெரிகிறது. அதே வேளையில் முரசு சின்னம் கிடைக்காத நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக உதயசூரன் சின்னத்திலும் போட்டியிடலாம் என தெரிகிறது. கூட்டணி குறித்து பிரேமலதா விஜயகாந்த் மீண்டும் சர்ச்சை ஏற்படுத்தி இருப்பதால் மேலும் ஒரு முறை ஆலோசனை கூட்டம் நடத்தவும் திட்டமிட்டு இருக்கிறது. இதுவல்லாமல் முரசு சின்னம் இல்லாமல் வேறு சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவதா அல்லது உதயசூரன் சின்னத்தில் போட்டியிடுவதா என்பது குறித்து பிரேமலதா விஜயகாந்த் குழப்ப நிலையில் இருக்கிறார். இதற்கிடையே திமுக தரப்பில் 4 பேருக்கு ராஜ்யசபா பதவி கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அதில் ஒரு பதவி தேமுதிக பொருளாளர் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் சகோதரர் L.K. சுதீஷுக்கு ஒதுக்கப்பட்டு உள்ளது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.